அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகம் கை விலங்கு போட்டு ஜெயிலுக்குள்ள வச்சுட்டாங்க முத்துப்பாண்டி அப்படி தெனாவட்டாவும் திமிராவும் எஃப்ஐஆர் போடுறதுக்காக இந்த பேப்பரை ரெடி பண்ணி வச்சு அப்படி விட்டு விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கனி வீரகிட்ட கேட்டு அழுகிறா, அண்ணன் இனிமே வெளியவே வர முடியாதாங்கிறாங்க. பரணி அதுக்கெல்லாம் விடமாட்டா, எப்படியும் கூட்டிட்டு வந்துருவாங்கிறாங்க. முத்துப்பாண்டி எப்பவுமே ரத்னாவை வச்சு தான் பிரச்சனை பண்ணுவாங்க. ரத்னாக்கா வேற டூர் போயிடுச்சு. இவங்க என்னடானா தண்ணியை வச்சு பிரச்சனை பண்றாங்க. இது பிரச்சனை முடியவே முடியாதாங்கிறாங்க. இவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே முடியாதுங்கிறாங்க வீரா. பரணிக்கு பிரச்சனை வந்தா அண்ணன் காப்பாத்திடுவாரு, அண்ணனுக்கு பிரச்சனை வந்தா கண்டிப்பா பரணி காப்பாத்திடுவா. நீ ஒன்னும் கவலைப்படாத, பரணி கண்டிப்பா நிச்சயமா அண்ணன் கூட தான் வீட்டுக்கு வருவா பாருங்கிறாங்க. பரணி வந்துட்டு இருக்காங்க. அண்ணனோட வண்டி வந்துருச்சு, அப்ப அண்ணனும் அண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனி ஓடி வந்து பாக்குறா. பரணி மட்டும் வந்திருக்காங்க. அண்ணன் வரலையான்னு கனி அழுகிற. நீ இப்ப எதுக்கு அழுகிற? முதல்ல கண்ணத்தோட. சண்முகம் எந்த தப்பும் பண்ணல, எப்பவும் பண்ணவும் மாட்டான். எந்த கொம்பனும் அவனை யாரும் தப்பு சொல்ல முடியாது. இந்த நிமிஷம் என் அண்ணன் ஸ்டேஷன்ல கிடக்குதே, உன் அண்ணன் என்ன செய்ய போறாருன்னு தெரியலையேங்கிறாங்க வீரா. நீ தைரியமாயிரு வீரா, அண்ணன் மேல பாண்டி கை வச்சிருவானா? உங்க அண்ணன் எல்லாம் ஜெயில போறதுக்கு இன்னொருத்தம் பிறந்துதான் வரணும். அதை முதல்ல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி பரணி எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. பரணி அண்ணன் பேர்ல என்னதான் கேஸ் போட்டிருக்காங்கன்னு வீரா கேட்கறாங்க. என்ன கேஸை போட்டிருந்தாலும் என்கிட்ட தானே வந்தாகணும், அவன் அடிப்படையே இல்லாத கேஸை போட்டிருக்கான், அதெல்லாம் செல்லுபடியாகாதுங்கிறாங்க பரணி. அதை உடைக்கிறதுக்கு தான் நான் எல்லா வகையான வேலையும் பார்த்துட்டு இருக்கிறேங்கிறாங்க. எனக்கு பயமா இருக்குதுன்னு கனி சொல்ற. எதுக்குடி பயப்படுற? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்க மாட்டேனா? இல்லை இப்ப எதுக்கு கண்ணை கசிக்கிட்டு இருக்கிறீங்க? என் மவன் சண்முகம் தான் உள்ள இருக்கிறான், என் மருமக வெளியே தானே இருக்கிறா, எல்லாம் அவ பாத்துக்குவா, அமைதியா இருங்கிறாங்க வைகுண்டம். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும்னு அவளுக்கு தெரியும், தேவையில்லாம கண்ணை கசக்காதீங்கன்னு சொல்றாங்க. தேங்க்ஸ் மாமா, நீங்களாவது என் பேர்ல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? உன்னை நம்பாதான் நான் வேற யாரை நம்ப போறேன்? கண்டிப்பா எனக்கு தெரியுமாத்தா, நீ தான் சாதிச்சு காட்டுவே என் மருமவ அப்படிங்கிறாங்க வைகுண்டம். எனக்கு தெரியுமாத்தா, அந்த சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி பாண்டியம்மா மாதிரி 1000 துரோகிகளை நீ அடிச்சு நொறுக்கிடுவேன்னு எனக்கு தெரியுமே. எல்லாமே இந்த கேஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லாம அடிச்சு நொறுக்கி என் ஜன்மகனை நீ வெளியில கூட்டிட்டு வருவே, அந்த நம்பிக்கை எனக்கு உன் மேல நம்பவே இருக்குங்கிறாங்க. இப்ப நாங்க என்ன செய்யட்டும்னு வெட்டிக்கல கேட்கறாங்க. முதல்ல நான் கேட்கிற எவிடன்ஸ் வரட்டும், அதுக்கப்புறமா நீங்க எல்லாருமே தேவைப்படுவீங்க, உங்க எல்லாத்துக்கும் அதுக்கு வேலை இருக்குதுங்கிறாங்க பரணி. நம்ம சண்முகம் ஜெயிலுக்குள்ள கிடக்குறாரு, அவருக்கு இந்த முத்துப்பாண்டி பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறானே, டீயாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு இந்த பாண்டி ஒத்துக்கவே மாட்டேங்கிறானேங்கிறாங்க. அதெல்லாம் சண்முகம் தாங்கிக்குவான். வீரா, கண் கலங்குற நேரம் இல்ல, சண்டை போடுற நேரம். சண்முகம் வருவானான்னு யோசிக்காத, வருவான்னு நம்பிக்கை வை. நிச்சயமா உன் அண்ணன் வருவான், நான் சொல்றேன், நீ நம்பிக்கை வை. நீ பணம் எடுத்துக்கிட்டு வந்து வெட்டிக்கல கையில கொடுக்குறாங்க. போய் நல்ல நாட்டுக்கோழியை ஒன்று வாங்கிட்டு வாங்குறாங்க. ஏ வீரா, நாட்டுக்கோழிக்கு நல்ல பக்குவமா காரசாரமா குழம்பு வச்சு வறுத்து வைங்கிறாங்க. சமையல் ரெடி பண்ணதுமே சுத்தி உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்ப கனி மட்டும் அழுகிறான், அண்ணன் சாப்பிட்டுருக்குமான்னு. அவன் சாப்பிட்டுருக்க மாட்டான், ஆனா நம்ம போய் சண்டை போடுறதுக்கு தெம்பு வேண்டாமா, ஒழுங்கா சாப்பிட்றேன்னு பரணி மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் கனி சாப்பிட்றாங்க. சிவபாலன் அந்த வீராசாமி கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா பரணி கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. இவர் தான் வீராசாமி, தண்ணி திறந்த விடுற ஆளுங்கிறாங்க. பரணி சாப்பிட்டுட்டு இருந்த வட்டல்ல கை கழுவிட்டு எழுந்திரிச்சு வந்தவங்க ஒரு அரை கண்ணன் திருவுற அளவுக்கு வீராசாமிக்கு அடி கொடுக்குறாங்க. இப்ப சொல்லு, மோட்டர் போட வேண்டாம்னு யார் சொன்னது உங்ககிட்ட அப்படின்னு கேட்கறாங்க. யாருமே சொல்லிங்கிறாங்க. இங்க பாரு, நான் கையால் அடிக்க மாட்டேன், அடுத்தது வெளியில கூட்டிட்டு போய் 4 பேர் சேர்த்து 4 மிதிக்க சொல்லுவேன். இப்ப சொல்ல போறியா இல்லையான்னு கேட்கறாங்க. நான் வேணா 4 சாத்து சாத்துட்டுமான்னு சிவபாலன் கேட்கறாங்க. இல்ல வேண்டாம், அண்ணன் தானாவே சொல்லிடுவான்னு நான் நினைக்கிறேன், எல்லாத்தையும் கூப்பிட்டு மிதிக்க சொல்லவா, இல்ல நீயே சொல்லிடுறியாங்கிறாங்க. நான் சொல்லிடுறேங்கிறாங்க வீராசாமி. அந்த சனியன் வந்து ஏதாச்சும் என்ன பார்த்தாரு, வீட்டுல மிலிட்டரி சர்க்கு இருக்கு, 2 பேரும் குடிக்கலாமான்னு என்ன கூப்பிட்டாருமா. ஏல குடிக்கிற பையில குடிச்சு போட்டு எவ்வளவு பிரச்சனைன்னு பாத்தியாங்கிறாங்க வைகுண்டம். டியூட்டி டைம்ல குடிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்கறாங்க. பரமா இல்லம்மா, நைட் ஆச்சே, சரி குடிச்சா என்ன ஆக போகுதுன்னு தான் குடிச்சு போட்டேன், அளவுக்கு அதிகமாக குடிச்சு போட்டனாட்டு இருக்குது, மட்டை ஆயிட்டேன்னு சொல்றாங்க வீராசாமி. மட்டை ஆகிட்டுங்கிறதுக்காகத்தான் அந்த சனியன் அளவுக்கு அதிகமாக ஊற்றி கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க சிவபாலன். நம்ம இப்பவே போலாமாங்கிறாங்க. அதுக்குன்னு நேரம் இருக்குடா, வெயிட் பண்ணுங்கிறாங்க. ஏய்யா, ஊருக்கு தண்ணி திறந்து விடுற வேலை உன்னோட வேலை, மோட்டரை போட்டுட்டு போய் குடிக்க வேண்டியதானுங்கிறாங்க. ஆமா மன்னிச்சிடுங்கம்மா, அந்த ஆள் கூப்பிட்டதும் நானும் தடுமாறி போயிட்டேன், இதுக்கு மேலேயும் உன்னை வேலையில வச்சிருக்கிறது தப்பு, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கே தெரியுமாங்கிறாங்க. நான் பண்ணினது தப்பு தாமான்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. கட்டிக்காரன் தயவு செய்து என்ன மன்னிச்சிடுமா, எனக்கு எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறாங்க. சிவபாலா ஆக மொத்தத்துல இவங்கிட்ட இருந்ததா எல்லாம் ஆரம்பிச்சிருக்குங்க. ஆமாக்கா, அதுதான் தெளிவா தெரியுது. சரி, இந்த ஆளுகிட்ட அப்படியே எழுதி வாங்கிக்கோ. ஆமா, சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு கேட்டிருந்தேன், அது என்னாச்சுன்னு கேட்கறாங்க பரணி. பஞ்சாயத்து ஆபீசர் கிட்ட கேட்டிருக்கேன், வீட்டுக்கே கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்து ஆபீசர் உள்ள வராங்க. வந்ததுமே வணக்கம் டாக்டர்மா, இந்தாங்க நீங்க கேட்ட சிசிடிவி ஃபுட்டேஜோட ஆதாரம் பூரா இதில் இருக்குன்னு கொடுக்குறாங்க. சண்டையில ஜெயிக்கணும்னா ஆயுதம் வேணும், அதுதான் இந்த ஆயுதம் அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க. இனி நான் என்ன செய்யறேன்னு மட்டும் என்னோட ஆட்டத்தை பாருங்கிறாங்க பரணி. இந்த பக்கமா முத்துப்பாண்டிக்கு சவுந்தரபாண்டி போன் போட்டு கூப்பிடுறாங்க. என்னப்பா உனக்கு இன்னும் ஆர்வம் தாங்க முடியலையா, வேணா நேர்ல வந்து அந்த வெறும்பையில கண்ணால பாத்துட்டு போறியான்னு கூப்பிடுறாங்க முத்துப்பாண்டி. இல்ல முத்துப்பாண்டி, நம்ம தப்பு பண்ணிட்டோம், சண்முகம் தான் உள்ளார இருக்கான், பரணி வெளியில இருக்கா, அவ பேய் பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்கிறாடா, நேரே என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட சவால் விட்டுட்டு போறாடா, அவளால என்ன செய்ய முடியும் ஒரு பொம்பளை பிள்ளைங்கிறாங்க முத்துப்பாண்டி. லே அப்படியெல்லாம் லேசா சொல்லிடாது, முன்னாடி உன்னை ஸ்டேஷன்ல வச்சு அவமானப்படுத்தலையா, சட்டோன்னு வந்துட்டா அவ சக்கரமா சுத்துற ஆளு. எப்ப அதுக்கு இப்ப என்ன செய்யிட்டு, வேணா அவளையும் பிடிச்சு கொண்டு வந்து லாக்கப்ல ஓட்டுருமா, புருஷன் பொண்டாட்டியும் வெளியில வெயில சுத்தருக்கு குழுக்குள்ளுன்னு உள்ள இருப்பாங்கன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. ஏலே முந்திரிக்கிட்ட முந்தாத, அப்பா என்ன சொல்றாரோ அதை மட்டும் நீ கேளுன்னு சொல்றாங்க பாண்டிமா. நிலைமை கை மீறி போயிரும் போல இருக்கு, என்ன ஏதுன்னு விலாவரியா நிதானமா கேளு. என்னாச்சுட்ட வைகுண்ட கீது வந்து பிரச்சனை பண்றானா,
மருந்து எடுத்துக்கிட்டு வந்து சண்முகம் கையில கொடுத்ததே அவன் தான் சொல்லி அவனையும் தூக்கி உள்ள வைக்கிற சொல்லுப்பான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. இங்க இவதானே இந்த ஆட்டம் போடுறாங்கிறாங்க. யார் ஏசிக்கையா? இப்பவே சொல்லு, அவளை கழுத்தை நெரிச்சு உடச்சு போட்டு வந்துடுறேங்கிறாங்க முத்துப்பாண்டி. லே நான் சொல்றத கேளு. அவள பரணி பரணி தான் இங்க வந்து என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கா. அதான் என்னமோ செய்ய போறாங்கிறாங்க. அவளையெல்லாம் நினைச்சு எதுக்கப்பா நீ பயப்பட போற? அவனால எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க முத்துப்பாண்டி. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே சண்முக பையில வெளியே எடுத்து காட்டுறோம்னு சவால் வேறு விட்டுட்டு போயிருக்கிறாடா அப்படிங்கிறாங்க. எப்பா அவ சொன்ன சவாலெல்லாம் என்னப்பா என்கிட்டயும் அதான் சொல்லிட்டு போயிருக்கா. அவ சொன்னதெல்லாம் செய்வா போறா. அதெல்லாம் இல்லப்பா. என்னப்பா நீ இப்படி நம்பிட்டு இருக்கிற? பரணி நல்லா படிச்சவ. அந்த கனியும் அந்த வெறும்பையிலையும் 2 தடவை ஸ்டேஷன்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனவ. இங்க பாருல பாண்டி, உன் தங்கச்சி நல்ல புத்திசாலி. இப்ப நம்ம முந்திக்கலேன்னு வச்சுக்கோ, பிரச்சனை பெருசு பண்ணி விட்ட. பாருல பாண்டி, சண்முகம் மட்டும் வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோ, எலெக்ஷன்ல நிப்பான், தர்மகர்த்தா ஆயிடுவான், அப்புறம் கமிட்டி நம்பரா கூட ஆயிடுவான். அப்புறம் எல்லாரும் அவன் பக்கம் தான் நிற்பாங்க. அப்படி ஒரு வேளை அவன் ஜெயிச்சு வந்துட்டானா முதல் காரியமா கோயில் நகையத்தான் ஆட்டிக்கிட்டு வருவான். மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமில்ல? அவ்வளவுதான். உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா உன் அத்தையும் அப்பனும் சேர்ந்து உன்னோட லாக்கப்ல வந்து உட்காந்துருக்கணும். அப்புறம் உன்னையும் ஒருத்தனும் இந்த ஊர்ல மதிக்க மாட்டாங்கடா. அத்தே சரி, இப்போ நான் என்ன செய்யட்டும்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. இல்லை சவுந்தரம், நீயே எடுத்து சொல்லு. உன் அவனுக்கு புரியுற மாதிரியே நல்லா எடுத்து சொல்லு சவுந்தரம். நான் சொல்கிற மாதிரியே நீ அப்படியே செய்ய, கவுத்துறாதுடாங்கிறாங்க. சொல்லுப்பா கேட்குறேன்னு சொல்லி முத்துப்பாண்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கமாக ஏட்டையா ஓடி வந்து ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. முத்துப்பாண்டி ஐயா யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? பிரசிடண்ட் வாழ்க்கு குத்தும் குடைச்சலும் கொடுத்துட்டே இருக்கிறாரு. எப்படியாவது காப்பாத்திருக்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு அவர் ஒரு பக்கம் ஒண்டி கேட்குறாங்க. அப்பா நீ என்ன சொல்ல வரையோ சொல்லுப்பா, நான் அதை செய்கிறேங்கிறாங்க முத்துப்பாண்டி. அந்த வெறும் பையில வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டி போ, அப்படியே குதிரை மாதிரி ஓட விடு. ஓட விட்டதும் அப்படியே சுட்டு போடு, மண்டையிலேயே போட்டு தள்ளிருங்கிறாங்க சொல்றபாண்டி. இந்த அதிகாரி வந்து கேட்டாலும் அவ தப்பிச்சு ஓட பார்த்தான், சுட்டுட்டேன்னு சொல்லிடு, அவ்வளவுதான். அப்படின்னா சண்முகத்தை தனியா கூட்டிட்டு போய் சுட்டு கொல்ல சொல்றேன், என்கவுண்டர் பண்ண சொல்றேன், அப்படித்தானே கேட்கறாங்க முத்துப்பாண்டி. இந்த பக்கமா அப்படியே ஏட்டையாவுக்கு தலையெல்லாம் சுத்துது. இல்லை முத்துப்பாண்டி, இதுக்கு எதுக்கு சாக்காகிற? இதை மட்டும் நீ சரியா செய்யலின்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம குடும்பம் தான் எல்லாருமே சேர்த்து எலக்ட்ரிக் கரண்ட்ல போய் கையை வச்சு சாக்கடிச்சு எல்லாரும் செத்து போகணும். இல்லையே மருமவனே, உங்க அப்பன் வச்சு மட்டும் நீ கேட்கலின்னு வச்சுக்கோ, நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை அம்பட்டும் கெட்டு போயிருமல. அப்புறம் உங்க அப்பன் சொன்ன மாதிரியே எல்லாரும் நாண்டுகிட்டு சாக வேண்டிதான். அப்பா நிஜமாலுமே அவனை சுட்டு கொன்னுட்டுமான்னு முத்துப்பாண்டி கேட்குறாங்க. ஏய் என்னல கேட்டுக்கிட்டு இருக்கிற? நிஜமாலுமே சுட்டு கொன்னுடு, எந்த பிரச்சனை வந்தாலும் மறுபடியும் பார்த்துக்கலாங்கிறாங்க சௌந்தரபாண்டி. எப்பப்பா சுட்டு கொள்ளட்டுங்கிறாங்க. ஏலே சாவரவனுக்கு எதுக்குல நேரங்களை பார்க்குற? இப்பவே அவனை வெளியில கூட்டிட்டு போ, சுட்டு தொல்லு, சுட்டு கொன்னுட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிப்பா, உடனே ஜீப்ல அள்ளி போட்டுக்கிட்டு போய் அவன் கதையை முடிச்சிடுறேங்கிறாங்க. இப்ப சொன்னியே அதுதான் ஒரு நல்ல மவனுக்கு அழகுங்கிறாங்க சௌந்தரபாண்டி. என்ன டிபார்ட்மெண்ட்ல எனக்கு ஒரு என்கொயரி வைப்பாங்க, நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா பாத்துக்குவீங்களா? அவனை ஓட விட்டு நெத்திலேயே ஷூட் பண்றேங்கிறாங்க. நான் காரியத்தை முடிச்சுட்டு உனக்கு போன் பண்றேங்கிறாங்க முத்துப்பாண்டி. காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வெயிட் பண்ணுறேங்கிறாங்க சௌந்தரபாண்டி. ஏட்டையா ஓடி வந்து சண்முகத்துக்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. இப்போவே கதவை திறந்து விடுறேன், நீங்கள் ஓடிடுறீங்களான்னு கேட்குறாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்குறாங்க சண்முகம். ஐயா அவ அப்பாட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டேன், உங்களை வெகு தூரம் கூட்டிகிட்டு போய் அங்கே என்கவுண்டரில் போட்டு தளர்க்க முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நான் திறந்து விடுறேன், ஓடிடுறீங்களான்னு கேட்குறாங்க. ஏட்டையா இல்லை அண்ணாச்சி, இப்போ நீங்கள் திறந்துட்டீங்கன்னா தப்பிச்சு போகிறதா என்ன சொல்லி அவன் பக்கம் நியாயம் போயிருங்கிறாங்க. இல்லை இருந்தாலும் அவனுங்க கொல்லத்தானே போகிறானுங்கிறாங்க. முத்துப்பாண்டி வந்ததும் என்ன ஏட்டையா என்ன பேசிட்டு இருந்தேன்னு கேட்குறாங்க. இல்லை ஐயா டிஃபன் சாப்பிடல, அதான் சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டு இருந்தேன்னு சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அக்யூஸ்டா ரெடி பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவானுங்கிறாங்க முத்துப்பாண்டி. இல்லை அயோக்கிய பையில இன்னைக்கு எந்த கோர்ட் இருக்கு? இன்னைக்கு கோர்ட் எல்லாம் லீவு. உங்க அப்பன் தனியாக ஏதாவது கோர்ட் தனியாக கட்டி வச்சிருக்கானான்னு கேட்குறாங்க சண்முகம். இது ஒன்றும் அந்த கோர்ட் இல்லை மச்சான், இது ஸ்பெஷல் கோர்ட்டுங்கிறாங்க முத்துப்பாண்டி. அப்பங்கிட்டே கூட்டிகிட்டு போறேங்கிறாங்க. அப்ப நீ ஒரு முடிவோட தான் இருக்கியான்னு கேட்குறாங்க சண்முகம். அப்பங்கிட்டே கூட்டிகிட்டு போறேன், உனக்கு இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருங்கிறாங்க முத்துப்பாண்டி. முடிய போறது ஏன் பிரச்சனையா இல்லை உன் பிரச்சனையான்னு பாக்குறேங்கிறாங்க சண்முகம். ஏட்டையா இவனை ரெடி பண்ண நான் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அந்த பக்கம் போயிடுறாங்க. சர்வால் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, என் கை காலெல்லாம் நடுங்குதுங்கிறாங்க. ஏட்டையா அண்ணாச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, முதல்ல பரணிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, மெத்ததையெல்லாம் அவள் பார்த்துக்குவான்னு சண்முகம் சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்பாவையெல்லாம் வர சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. ஏட்டையா பரணிக்கு மட்டும் ஃபோனை போட்டு சொல்லுங்க, மற்றதெல்லாம் அவள் பார்த்துக்குவான்னு சொல்கிறாங்க சண்முகம். உடனே ஏட்டையா வெளியில் ஓடி வந்து பரணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறமா உங்கள் அண்ணன் எல்லாத்து தலையிலையும் இடியை தூக்கி போட போகிறாருங்கிறாங்க. அண்ணே என்ன சொல்கிறீங்க, விவரமா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க பரணி. இன்ஸ்பெக்டர் ஐயா சண்முகத்தை தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு, கேட்டால் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. கோர்ட்டு கிடையாது, கோர்ட்டுக்கு யாராவது துப்பாக்கி எடுத்து போவாங்களா? ஆமாம்மா, இது எனக்கு இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் தான் எப்படியாவது இதை தடுக்கணுங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க பரணி. அண்ணே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க, போலீஸ் ஸ்டேஷனை விட்டு அவள் வெளியே கால் எடுத்து வைக்கவே கூடாது. எவ்வளோ லேட் பண்ண முடியுமோ அவ்வளோ லேட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஆமாம் நானும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்கன்னு ஏட்டையே சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக வந்துடுவேங்கிறாங்க பரணி. என்னாச்சுன்னு வெட்டிக்கல கேட்குறாங்க. சண்முகம் பெரிய ஆபத்தில் இருக்கான், எப்படியாவது ஏதாச்சும் பண்ணி எங்கள் அண்ணன் அவனை ஏதாவது பண்ணிடுவான், அதுக்கு முன்னாடி நம்ம அவனை காப்பாற்றி ஆகணுங்கிறாங்க பரணி. 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு பக்கமாக போகிறாங்க. அங்கே போனதும் ஐஜி வந்து நிற்கிறாங்க. முத்துப்பாண்டிக்கு சஸ்பென்ஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க. இனிமேல் நீ இந்த யூனிஃபார்மையே போடக்கூடாது சொல்லிடுறாங்க ஐஜி. அதுக்கப்புறமா முத்துப்பாண்டி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ஏட்டையா கிட்ட கொடுத்துட்டு தலை குனிஞ்சு போயிட்டு இருக்காங்க. பரணி சண்முகத்தை கெத்தா கூட்டிட்டு வராங்க. என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல